வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி உங்களோட உளுத்தம்பால்லாம் ஷேர் பண்ண போகிறேன். உளுத்தம்பால் நிறைய பேர் வீட்டில் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்யாதவருக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கலாம். இந்த உளுத்தம்பாலை வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் எல்லாருக்குமே இது நல்ல கூடுதலாக பொம்பளை பிள்ளைகளுக்கு இது உண்மையிலேயே சிறந்த ஒரு உணவுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் முதல் இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்களான்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் தாங்க. இப்போ வாங்க நாங்கள் இப்படி உளுத்தம்பால் செய்யலாமான்னு பார்ப்போம். நான் அதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். முழு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கருப்பு உளுந்து தான் நல்லம். நான் அதை இப்போ நல்ல வடிவாக தண்ணியில் கழுவி எடுக்கிறேன். அது கல் மண் இல்லாமல் கழுவி எடுத்துகிட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா அவிச்செடுக்க போகிறேன். அதுக்கு நான் 1 கப் உளுந்துக்கு 4 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். எனக்கு இந்த கப்பால் 4 கப் வரும். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நல்லா அவிஞ்சா பிறகு பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். கையால் நாங்கள் நசிச்சு பார்க்க இப்படி நசிகிற தன்மை இருக்கும். அதை வச்சே நீங்கள் பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு நசிச்சு காட்டுறேன். அப்படி எங்களுக்கு நசிஞ்ச தன்மை ஒன்று வரும். இப்போ இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை ஒரு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு கிரைண்டர் கப்பில் போட்டு இதை நான் நல்லா அடித்து எடுக்க போகிறோம். கூழ் தன்மையாக அடித்து எடுக்க போகிறேன். நாங்கள் கிரைண்டரில் போட்டு அடிக்க அது உண்மையிலே நல்லா அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் அது நல்ல வடிவாக நல்ல கூழாக அடித்து வரும். நாங்கள் இப்போ அதை போட்டு கிரைண்டரில் போட்டு அடித்து எடுப்போம். இப்போ அடித்து முடிஞ்ச அப்புறம் பாருங்கள், இப்படி தான் வந்துருக்குது. நல்ல கூலாக வந்திருக்கு. அடித்து கையில் நறுவல் ஒன்றுமே இல்லாமல் நல்ல கூலாக அடித்து வந்திருக்கு. இப்போ இதைத்தான் நாங்கள் பாலாக காய்ச்சி எடுக்க போகிறோம். நான் இப்போ அடித்தெடுத்த உளுந்து மாவை ஒரு சட்டியில் மாற்றியிருக்கேன். அதுக்கு நான் சர்க்கரையை பானை காய்ச்சி எடுத்துருக்கேன். என்ன சொன்னால், இனிப்புக்காக சுவையை கொடுக்குறதுக்காக நான் சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு ஒரு 1/4 கப் சர்க்கரையை எடுத்துருக்கேன். அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டு என்ன காரணம்னு சொன்னால், டிரெக்டாக அதுக்கு ஏன் சேர்க்கலைன்னு சொன்னால், சர்க்கரையில் கட்டாயம் கல் மண் தூசி இருக்கும். அப்போ அதன் காரணத்தால் நான் பாகு காய்ச்சி எடுத்துக்கேன். பாருங்கள், இந்த வடியில் இருக்குது கல் மண் தூசி. அதோடு நான் ப்ரௌன் சுகரும் சேர்க்குறேன். அது நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். நான் என்னுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் 3 கரண்டி சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை கூட்டி குறைக்கலாம். அதோடு நான் என்ன எடுத்துக்கேன்னு சொன்னால், தேங்காய் பால் எடுத்துக்கேன். தேங்காயை திருவி நல்லா புளிஞ்சு 2 பால் எடுத்துக்கேன். முதல் பால் 2ஆம் பால்னு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் 2ஆம் பாலை தான் இப்போ சேர்க்க போகிறேன். 2ஆம் பாலை நான் இப்போ இந்த உளுந்து களிக்குள்ளே சர்க்கரை, சீனி, 2ஆம் பால் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒன்றோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாமே ஒன்றோடு சேர்ந்து கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா பாலையும் இப்போ விட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இனிப்பு சாப்பாடு சேர்த்தா கட்டாயம் நாங்கள் ஒரு பிஞ்சளவுனாலும் உப்பு சேர்க்கணும். அதனால் நான் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கொண்டே வச்சு நான் காய்ச்சிறேன். இப்போ என்னத்துக்காக இது என்ன, இதில் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்குது தானே. எப்படி நாங்கள் முழு உளுந்து ஊற விடையில் பச்சை உளுந்தா தனியாக வச்சு எடுத்துனாங்களும் ஒரு பச்சை வாசம் இருக்கும். அதுக்காக நல்ல வடிவாக நான் காய்ச்சி எடுக்கிறேன். இது காய்ச்சி எடுத்த அப்புறம் பாருங்கள், சைட்டால் இந்த கொதித்து நுரை வருது பாருங்கள். இந்த டைமில் தான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், முதல் பால் இருக்கு தானே, நல்ல திக்கான முதல் பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற பாலையும் நான் அதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி விட்டு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், முதல்ல பாலம் விட்டு கொதித்து வந்துட்டு இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால், மிளகு ஆட் பண்ண போகிறேன். மிளகு நான் ஒரு டீஸ்பூன் மிளகு இதில் போடுறேன். என்ன காரணத்துக்கான்னு சொன்னால், உளுந்து சமைக்காது, டக்குன்னு சமைச்சு கொடுக்காது. அந்த சமைப்பாடு அடைகிறதுக்காக நான் மிளகு போட்டிருக்கேன். இதை நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டும் போடலாம், இல்லை இப்படி முழுசாக போடுறனாலும் போடலாம். இப்போ எல்லாமே போட்டு இப்போ எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிட்டு அந்த மிளகு போடுறது தான் கடைசி. இப்போ பாருங்கள், நல்ல தன்மையாக காய்ச்சி எடுத்துருக்கணும். இப்படி தான் நீங்கள் காய்ச்சி எடுக்கணும். அப்புறம் களி மாதிரி காய்ச்சி எடுத்துருக்கேன். களிக்குன்றது வேறு, இது செய்கிறது வேறு. அந்த மெத்தட் வேறு, இந்த மெத்தட் வேறு. இப்போ நாங்கள் இனி சர்வ் பண்ணுறது தான். அதுவும் இந்த மண் குடுவையில் இதை விட்டுட்டு குடிக்க இன்னும் ஒரு அதுண்ட டேஸ்ட் வேறு விதமாக இருக்கும். நிறைய பேர் இது குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பழையபடி இந்த மண் குடுவைகள், பானைகள், சட்டிகள் எல்லாமே வருது. இதில் குடிச்சு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். இதை இன்னும் டேஸ்ட் ஆகிறதுக்காக நான் அதுக்கு மேலே தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினா போடலாம், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். இதை கட்டாயம் நீங்கள் வீக்கில் 2 தடவை வேணாலும் செய்து சாப்பிடுங்க. எலும்புகள தேய்மானத்துக்கு கூட இது நல்ல உளுந்து உண்மையிலே உடம்புக்கு வலிமை தரக்கூடிய ஒரு தானிய வகை. கட்டாயம் நீங்கள் வீட்டில் எல்லோரும் எடுங்க, இந்த சாப்பாடை செய்து சாப்பிடுங்க. எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.